கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்மை ஆண்டவர் உருவாக்கும்படியாக அவர் கரத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நாம் ஆகார் என்கின்ற ஒரு நபருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகத்தின் 21வது அதிகாரத்திலும் நாம் ஆகாரை குறித்து வாசிக்க முடியும். இங்கே இந்த வேதாகமத்திலே ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆகார் என்று சொல்லும் பொழுது அலைந்து திரிந்த ஒரு பெண். ஆகார் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை தாண்டி இந்த ஆகார் தன்னுடைய மகனை வளர்த்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த போராட்டமான உலகம், போராட்டமான வாழ்க்கை, இதன் மத்தியிலே எப்படி நாம் வெற்றி கொள்வது, இதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆகாருடைய வாழ்க்கையின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, இந்த போராட்டத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே 3 விதமான ஒரு கடின காரியங்களை ஆகார் தாண்டி வந்ததை நாம் பார்க்கின்றோம். முதலாவது 16வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கின்றோம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். முதலாவது, இந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கடினத்தை, கடினமாய் நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, எல்லா வேலைகளையும் ஆகார் மேல் திணித்திருக்கலாம், எல்லா விதமான பழிச்சொற்களையும் ஆகார் மேல் திணித்திருக்கலாம். இப்படி ஆகாருடைய வாழ்க்கையிலே அவள் எல்லா விதமான தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் கடினமாய் நடத்தப்பட்டாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்துல இந்த சூழ்நிலையை நாமும் கூட தாண்டி வந்திருக்க முடியும், அல்லது அந்த சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் என்று பார்க்கலாம். கடினமாய் நடத்தப்படுகின்ற சூழ்நிலை யாரால் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம், நம்முடைய பணி செய்யும் இடத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் கடினமாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது. இரண்டாவது, ஆகாருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது 21வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே ஆபிரகாமை நோக்கி மறுபடியும் சாராள் சொல்லுகின்ற காரியம், இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லி. அப்போ இரண்டாவது, புறம்பே தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. முதலாவது கடினமாய் நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, இரண்டாவது புறம்பே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. தன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஓடு வாழ்ந்து வந்தாள். அவள் அந்த இடத்துல அவளுடைய ஜனங்கள் உண்டு, நட்பு உண்டு, உறவோடு கூட அழகாக வாழ்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை விட்டு புறம்பே தள்ளப்படுகிறாள். இன்னைக்கு நாம கூட பல வேலைகள்ல, பலவிதமான சூழ்நிலைகள்ல என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்போம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு சூழல், அது நம்மை புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளப்படுகின்ற ஒரு அனுபவம் மிக கொடுமையான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை இந்த ஆகார் சந்தித்தாள். மூன்றாவது, 14வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். தண்ணீர் இல்லை. தன் பிள்ளைக்கு கொடுப்பதற்கு அவள் தனக்கு கேட்கவில்லை, தன் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். தண்ணீர் கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தாள். வனாந்திரத்திலே, பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஆகார் தனியாக அலைந்து திரிகின்றாள். எங்க போக வேண்டும் என்று தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, அலைந்து திரிகின்ற அனுபவம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த ஆகாருடைய இந்த 3 அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவைகளோடு நாம் இவற்றை ஒப்பிட்டு பார்ப்போம். அவைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த கடினமாய் நடத்தப்படுகின்ற அனுபவம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே புறம்பே தள்ளப்பட்ட, ஒதுக்கி தள்ளப்பட்ட அனுபவம் இருக்கின்றதா?
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலைந்து திரிகின்ற, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல், நம்முடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்காமல், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்களை இழந்து அலைந்து திரிகின்ற அனுபவம் இருக்கின்றதா? அந்த 3 சூழ்நிலையிலையும் ஆகாருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இடைப்பட்டார், தேவன் என்ன அவருடைய வாழ்க்கையில செய்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டார், அதை குறித்து நம்ம 3 காரியங்களை இங்க அழகா பார்க்கலாம். 16வது அதிகாரத்தில் நாம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, அவளை காண்கின்ற ஒரு தேவன் உண்டு என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். கடினமாய் நடத்தப்படுகின்ற அனுபவம் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களை காண்கின்ற ஒரு தேவன் உண்டு. உங்களை கண்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அழகான ஒரு பெயரை அந்த இடத்துல கொடுக்கின்றார். 13வது வசனத்துல, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்ம நிறைய நேரம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவோம், நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவோ என்று சொல்லி. அழகான ஒரு பாடல், அழகான ஒரு வார்த்தை அது. நம்மை காண்கின்ற ஒரு தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை காண்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாக மாறும். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பார்க்கின்றார் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்ய மாட்டோங்க. பாவத்தை குறித்து நாம் விலகி ஓடுவோம். ஏனென்றால் தேவன் நம்ம பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருக்கின்றார். நம்ம எங்க போனாலும் அவர் நம்மை பார்க்கின்றார். ஆகையினாலே ஒண்ணு, நம்ம பாவத்திற்கு விலகி ஓட வேண்டி இருக்கும். அவர் என்னை பார்க்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது, அவர் என்னை பார்க்கின்றார் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கும் பொழுது நான் பாவத்துக்கு விலகி ஓடுவேன். அது மாத்திரம் இல்ல, நான் பாதுகாப்பாய் வாழுவேன். தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் தூங்க போறேன்னா ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் என்னை காண்கின்றார். அவர் உறங்காதவர். அவர் என்னை காண்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் சந்தோஷமா உறங்குவேன், நான் சமாதானமாய் தூங்குவேன், நான் சமாதானமாய் என்னுடைய வாகனத்தை ஓட்டிச் செல்வேன், நான் சமாதானத்தோடு மன நிம்மதியோடு என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்வேன். காரணம், அவர் என்னை காண்கிற தேவனாக என்னோடு கூட இருக்கின்றார். நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவர் வருகின்றார். காண்கிற தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். 2வது, அந்த இடத்துல அவர் பார்த்துவிட்டு ஏதோ ஒரு மனிதர்களை போல சென்று விடவில்லை. அவர் 2வது விசாரிக்கிறார். The God, அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக, the God who is questioning, அவளுக்கு உதவி செய்வதற்காக அவளிடத்தில் கேள்வி கேட்கின்றார். ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் தெரியும். உங்களை அவர் பேச வைக்கின்றார். நீங்க அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். விசாரிக்கிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை, நம்முடைய வாழ்க்கையில உள்ள பாரங்களை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான நாம் சொல்ல முடியாம, யார்கிட்டயுமே நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் அதை விசாரிக்கிற தேவனாக, அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறாங்க. பாருங்க, அவர் விசாரித்து அங்க அழகான ஒரு வழியை காட்டுகின்றார். மறுபடியும் நீ உன் ஆட்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய பாதத்துல நாம் சொல்லுவதற்கு சொல்ல வேண்டும். அந்நாள் ஆலயத்திலே ஆண்டவரத்தில் சொல்லுவதற்கு சென்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே அவள் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போ உங்கள் துக்கமுகம் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆகாருக்கு இருந்தது போல அந்த கடினமான சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்போ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்கலாம். 21வது அதிகாரத்துல அங்கே 14வது வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி. அதற்கு பின்பாக நாம் பார்க்க முடியும் 17வது வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்.
தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைப்போம் சில விஷயங்களை தேவன் அவர் கேட்பாரா, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்லாம் நம்ம சில நேரங்கள்ல கேட்போம். இங்க பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பல சமயங்கள்ல நம்ம வார்த்தைகள் கூட வெளியே வராது, நம்முடைய வாயிலிருந்து காத்து தான் வரும். அந்த காற்றின் அந்த அளவை கூட ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த சத்தமும் அவருக்கு கேட்கும். அவருக்கு கேட்காதது எதுவும் இல்லை. அவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை, கூக்குரலின் சத்தத்தை, கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கின்றார். இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய சத்தங்கள் அவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் விசேஷமா மோகன் லாசரஸ் அங்கிள் ஒவ்வொரு நாளும் 7 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக சபைகளில் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் கதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த கதறுதலின் சத்தம், கூப்பிடுதலின் சத்தம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. நாம் அவருடைய பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்துல என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் அதிசயத்தை கொண்டு வருவார். நிச்சயமாக அவர் அற்புதத்தை செய்வார். அதற்காக காத்திருக்க வேண்டும். 3 காரியங்களை நம்ம முதலாவது பார்த்தோம். கடினமாய் நடத்தப்பட்ட ஆகார், புறம்பே தள்ளப்பட்ட ஆகார், அலைந்து திரிந்த ஆகார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார்? காண்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக, சத்தத்தை கேட்கிற தேவனாக. அதே தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை காண்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விசாரிக்கிறவராக, நம்முடைய சத்தத்தை கேட்கின்றவராக நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஒரு கேள்வியை கேட்க முடியாது, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஆர்தர் ஆஷே அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் பிளேயர், நல்ல பயங்கரமான பிளேயர், நல்ல நிறைய கப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறார், பரிசுகள் பல வாங்கியிருக்கிறார், நல்ல பாராட்டுக்கள், அநேக ஃபேன்ஸ் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு முறை எய்ட்ஸ் என்கின்ற ஒரு நோய் வந்தது. அவருடைய ஃபேன் ஒருத்தன் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தான், நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பிளேயர், உங்களுக்கு ஏன் இந்த எய்ட்ஸ் நோய் வரணும் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னாரா, இந்த உலகத்துல அல்லது நான் வாழுகிற இந்த இடத்துல 5 லட்சம் பேர் அவர்கள் இந்த டென்னிஸ் விளையாடணும்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 50,000 பேர் கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு 500 பேர் செலக்ட் ஆகி வர்றாங்க. அதுல ஒரு 50 பேர் அவங்க இந்த மாதிரி பெரிய அளவுல விளையாட முடிகிறது. அதுல நான் ஒருத்தனா செலக்ட் பண்ணப்பட்டேன். அன்னைக்கு நான் கேட்கல ஏன் நான் செலக்ட் பண்ணப்பட்டேன், நான் எதுக்கு இப்படி வந்திருக்கிறேன்ட்டு. இன்னைக்கு நான் ஒரு நோய் வந்திருக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மைனஸை நான் மீட் பண்ணும்போது நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும் என்று சொல்லி கேட்டானா. இன்னைக்கு உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுது ஏன் எனக்கு உயர்வு என்று நாம கேட்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா தாழ்வு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அந்த கேள்வியை கேட்போம், ஏன்? இன்னைக்கு நாம் ஒருவேளை நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெறுவதற்கு, சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்ல முடியாத ஒரு பாடுகளை அவர் நமக்கு கொடுக்க மாட்டார், ஒரு சோதனையை நமக்கு கொடுக்க மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சோதனையை, அந்த பாடுகளை, அந்த கஷ்டங்களை கடந்து செல்லும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவதற்கு அங்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவார். தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தாளந்துகள் மூலமாக, வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடைசியாக இந்த ஆகாருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டிராபேக் இருந்துச்சு. அது என்ன என்று நம்ம பார்க்கலாம். 16வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல, அவள் தான் கர்ப்பவதியாய் ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆகாருடைய வாழ்க்கையில் அவள் நிறைய கஷ்டங்கள் பட்டால், தொடர்ந்து தேவன் அவளுக்கு உதவினார்.
ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு டிராபேக் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். வாழ்க்கையில் உயர்த்தப்பட்ட பொழுது, கர்ப்பத்தின் கனி கொடுக்கப்பட்ட பொழுது பெருமை அவளுக்குள்ளாக வந்தது, அகந்தை அவளுக்குள்ளாக வந்தது. அவள் அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயாக அவள் சென்றாள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவு மேன்மைகள் நமக்கு வந்தாலும், நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். நம்மோடு இருக்கிற சக மனிதர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மோடு உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நாம் உதவும்படியாக, நம்ம கிட்ட ஒருவேளை ஒரு நிறைய செல்வம் வந்திருக்குன்னா அந்த பணத்தின் மூலமாக நம்முடைய பகுதி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்ம அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிப்பது நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்ம நினைக்கணும். இந்த ஆகாவுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு டிராபேக் இருந்துச்சு. அந்த டிராபேக் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேண்டாங்க. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஃபிளைட் ஓட்டுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையில அவருடைய ஆசை எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு, அதே நேரத்துல ஒரு குட்டி குழந்தை, கீழே இருந்து மேல பாக்குற குழந்தை எப்படா நம்ம ஃபிளைட்ல ஏறுவோம் அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டும் ஒரே சம்பவம் தான். ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்கு. ஃபிளைட் ஓட்டுகிறவர் பைலட், அவருடைய ஆசை எப்படா வீட்டுக்கு போவோம், என் குடும்பத்தை பார்ப்போங்கிறது. கீழே இருக்கிற குழந்தையுடைய ஆசை எப்படா ஃபிளைட்ல பறப்போங்கிறது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பல ஆசைகள் உண்டு, பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பல போராட்டங்கள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேற்றுகிற, ஒருவேளை நம்மை பலப்படுத்துகிற, நமக்கு தைரியம் கொடுக்கிற, நமக்கு தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகையினாலே நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லா விஷயங்களிலும் தேவனை முன்னிறுத்துவோம். இப்படி நாம் உருவாக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்திலும் நாங்கள் உமது சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து ஆகாருடைய வாழ்க்கையில் ஆகார் சந்தித்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம். கடினமாய் நடத்தப்பட்ட, புறம்பே தள்ளப்பட்ட, தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஆகார் என்று நாங்களும் அலைந்து திரிந்த ஆகார் என்று நாங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் என்றாலும், ஆகாருடைய வாழ்க்கையில காண்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக, சத்தத்தை கேட்கிற தேவனாக நீர் இடைப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் காண்கிற தேவனாக, எங்களை விசாரிக்கிற தேவனாக, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்களுடைய சத்தத்தை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கொடுக்கிறோம். வாயின் வார்த்தைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். ஜெப தூபங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கொண்டு வருகின்றோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த கொரோனாவின் ஒருவேளை தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, நீர்தான் எங்களுக்கு மருந்து கொடுத்து, எங்களுக்கு ஒருவேளை எங்களுக்கு மருத்துவர்களை விட உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை எங்களுக்கு தந்து சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ உதவி செய்யும். உலக இரட்சகராம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.